பாராட்டணும்பா. அந்த பாரு மாட்டுக்கு இதுதான் காளையனுக்கு காளைக்கு அண்ணன் தம்பி மாதிரி கைத்தட்டி ஒட்டு அவர் வீரனை பாராட்டுங்க. இதுதான் அண்ணன் தம்பி உறவுங்கிறது. காளையின் உரிமையாளர் அண்ணன் தம்பி உறவு குடும்ப உறுப்பினர் பாரு எப்படி பாரு. உலகமே விட்டு நோக்குது. ராமசாமி மாடு என வர்ணனையாளர் கூறி காளை வாடிவாசலை விட்டு வெளியே வந்ததும் வீரர்கள் பேரிகேட்டில் ஏறிக்கொண்டனர். பாதி பேர் ஓரம் ஒதுங்கிக் கொண்டனர். இதனை கண்டு வர்ணனையாளரே பாம்பு படம் எடுத்து ஆடுதடா, தைரியம் இருந்தால் தொட்டுப்பார் என ஆர்ப்பரிக்கின்றார். காட்டூர் பிரபுகள் வளர்ந்த கோமடி ஒரு பட்டு போடுவேன். அன்பு மகன் பொய்யாமலே மாடு ஜெயிச்சிருச்சு மாட்டோட ஓடிட்டு போங்க. அந்த காளையை தொட்டு பார்க்க கூட எந்த வீரரும் முன்வரவில்லை. பயந்து கொண்டு ஒதுங்கி நிற்கின்றனர். அந்த காளை ஒரு வீரரையும் தன்னை தொட விடவில்லை. யாரும் அந்த காளையை தொடக்கூட முடியவில்லை. மாடு வெற்றி பெற்று விட்டது என கூறுகின்றார். இருந்தாலும் அந்த காளையை யாரும் தொடக்கூட முன்வரவில்லை. நேரமாகியும் யாரும் அந்த மாட்டை தொட முடியவில்லை. பிறகு அந்த காளையை வளர்த்தவர் வருகின்றார். அதற்கு பிறகு நடந்ததை கண்டு உலகே இதை பாருங்க என வர்ணனையாளரை ஆர்ப்பரித்தார். பாராட்டணும்பா. அண்ணன் அன்பு மகேஷ் பொய்யாமலை வழங்க ஒரு வேஷ்டி, அண்ணன் பிஎம்கே வழங்க ஒரு டைனிங் டேபிள் கொடுப்பா. காளையனுக்கு காளைக்கு அண்ணன் தம்பி மாதிரி கைத்தட்டி ஒட்டு அவர் வீரனை பாராட்டுங்க. இதுதான் அண்ணன் தம்பி உறவுங்கிறது. காளையின் உரிமையாளர் அண்ணன் தம்பி உறவு குடும்ப உறுப்பினர் பாரு எப்படி பாரு. உலகமே விட்டு நோக்குது. இதை கண்டு மெய் சிலிர்த்து போய் அரங்கே எழுந்து நின்று கைத்தட்டியது.